நமது காலத்திலே வாழ்ந்து நம்மோடு இருந்து நமக்கெல்லாம் ஆசிகள் பல கோடி வழங்கியவர்தான் காஞ்சி மகா பெரியவாள் என்கின்ற கனிந்த கனி. காஞ்சியிலே அருளாட்சி செய்த சித்த பெருமக்களால் இவரை கனிந்த கனி என போற்றப்பட்ட பரமாச்சாரியாரின் திரு சரிதன். அந்த சரிததையை எடுத்துக்கொள்ளுங்கள். ஒவ்வொரு மனிதனும் குறைந்தது தினமும் 10,000 காயத்ரி மந்திரமாவது ஓத வேண்டும் என்பது நமது முன்னோர்கள் வகுத்த இறைநெறி. இதை எத்தனை பேர் முழுமையாக கடைபிடிக்கின்றார்கள் என்பதை அவரவர் மனசாட்சியே சொல்லும். இப்படி ஸ்ரீ பரமாச்சாரியால் காஞ்சி மடத்தில் இருந்தபோது புனித யாத்திரையாக மற்ற ஸ்தலங்களுக்கு சென்ற போதும் மற்ற இடங்களுக்கெல்லாம் நடந்தே செல்வார். அப்படி செல்ல போதும் தினம் நூற்றுக்கணக்கான மக்கள் அவரை தரிசித்து அருளாசி பெற்று வந்தது எல்லோருக்கும் தெரியும். ஒவ்வொரு நாளும் காலை முதல் மாலை வரை எத்தனை பக்தர்கள் தம்மை நாடி வந்து அருளாசி பெற விழைவார்கள் என்பதை மிக மிக நன்கு உணர்ந்திருந்தார் நமது பரமாச்சாரியார். உதாரணமாக, ஒரு நாளைக்கு 300 பேர் மகா பெரியவாளிடம் ஆசி பெற உள்ளார்கள் என்று வைத்துக் கொள்வோம். அந்த ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் 5-10 நபர்கள் இருப்பதை கணக்கிடலாம். 310 3000. அத்தனை பேர்களுக்கும் அவரவர் வம்சாவழியிலே வரும் மூதாதையர்கள் உண்டு. அதையும் சேர்த்து கொள்ள வேண்டும். அந்த மூதாதையர்களின் எத்தனையோ லட்சம் எண்ணிக்கை கணக்கில் இருப்பார்கள். கனிந்தகனி அவர்கள் அத்தனை நபர்களும் ஒரு நாளைக்கு சொல்ல வேண்டிய காயத்ரி மந்திர எண்ணிக்கையை அப்படியே மனமாற கணக்கிட்டு அவர்கள் சார்பாக தாம் ஒருவரே ஸ்ரீ காயத்ரி மந்திரத்தை ஜெபித்தார் என்பதை இப்பொழுது தெரிந்து கொள்ளுங்கள். ஏதோ பெரியவாளை பார்த்தேன், ஆசீர்வாதம் பண்ணேன், அவருடைய அற்புதத்தை சொல்கின்றேன் என்பதெல்லாம் ஒரு பொழுதுபோக்கு. நாம் அதுபோல் நடந்து கொண்டிருக்கின்றோமா என்பதெல்லாம் கிடையாது. அதாவது தம்மை தரிசனம் செய்ய வரும் பக்தர்கள் அனைவரின் காயத்ரி ஜப கர்ம வினை பரிபாலனத்தை தானே முன்னின்று நிறைவேற்றி வந்தார் என்பது யாருக்கும் தெரியாது. மனித மனதால் சற்றும் கற்பனையே செய்ய முடியாத அளவு இந்த காயத்ரி மந்திர பூஜையை தனி ஒரு மனிதனாக நிறைவேற்றி மக்களின் பல கோடி கர்மவினை சுமையை குறைத்த உத்தமர்தான் இந்த காஞ்சி மகா பெரியவாள். ஆனால் ஒரே நாளில் இத்தனை கோடி மந்திரங்களை எப்படி அவரால் ஜெபிக்க முடிந்தது? ஒரு சந்தேகமான கேள்வி. இதைத்தான் கர்த்தாவின் தவ வலிமை என்று கூறுகிறோம். ஒருவர் எந்த அளவிற்கு இறைவனை நோக்கி தவத்தில் ஈடுபடுகின்றாரோ அந்த அளவுக்கு அவர் கூறும் மந்திரங்கள் பல கோடி மடங்காக அப்படியே பெருகி 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 செல்லுகின்றது. மனித கணக்கில் காஞ்சி பெரியவர் காலை 36 முறையும் நண்பகலிலே 18 முறையும் இரவு நேரத்தில் 36 முறை மட்டுமே காயத்ரி மந்திரத்தை ஜெபித்து வந்தார். காயத்ரி ஜப தியானத்தில் பல்வேறு முத்திரைகள், தர்பை போன்ற புனித பொருட்களை காஞ்சி பெரியவர் பயன்படுத்தினாலும் அனைத்திற்கும் ஆதாரமாக அமைந்தது அவருடைய தன்னிகரற்ற தபோ பலனே. அவர் ஜெபித்த 90 காயத்ரி மந்திரங்களில் அண்ட சராசர வேத சக்தியையே வெளிக்கொண்டு வர முடிந்தது என்றால் அவருடைய தவ வலிமை எப்படிப்பட்டது என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். காஞ்சி மகா பெரியவாள் 96வது வயதிலே அவருக்கு ஒரு முறை கடுமையான குளிர்ஜுரம் ஏற்பட்டது. இது எல்லோருக்கும் தெரியும். உடல் வெப்பநிலை 104 டிகிரிக்கு உயர்ந்தது. மற்றவர் யாராக இருந்தாலும் சுய நினைவே இல்லாமல் மயங்கி கண்ணாபினா என்று பிதற்ற ஆரம்பித்து விடுவார்கள். தள்ளாத அந்த வயதிலும் வழக்கம் போல் அப்படியே குளிர்ந்த நீரிலே குளித்து பின்னர் அன்றைய தினத்துக்கான அந்த சந்தியாவந்தன வழிபாட்டை நிறைவேற்றினார். இப்படி மானுட இனத்துக்கே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்கிய காஞ்சி பீடத்திற்கு அழியாத புகழை தேடி கொடுத்து இருக்கிறார் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எந்த அளவுக்கு சர்க்குருவின் ஆணையை சிறமேற்கொண்டு நிறைவேற்றுகின்றோமோ அந்த அளவிற்கு இறைவன் மேல் நாம் கொண்டுள்ள நம்பிக்கை பலப்படும் என்பது உறுதி. நம்பிக்கையின் உறுதிக்கேற்ப நாம் உச்சரிக்கும் மந்திரங்களின் புண்ணிய சக்தியும் பல கோடி மடங்காக பெருகி உடல், மனம், உள்ளம் அனைத்தையும் மிக மிக ஆரோக்கியமாய் வைத்து இருக்கும். உடல் உறுப்புகள் அனைத்தும் ஆரோக்கியமாக விளங்கினால்தான் அதன் அங்கமாக கண்களும் ஆரோக்கியமாக இருக்கும். எதுவும் என்னுடையதல்ல, அனைத்தும் உடையருளாலா நாச்சலா.